ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து யக்ஷ பிரஷ்னன்றது வந்து பால மகாபாரத கதாவில் 7th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். வந்து யுதிஷ்டர் உசி விஷயலி தாலாபுக்கே பாஸ் ஜா பहुंचे சரின்ட்டு அவங்க அண்ணன் தம்பிங்களை வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அவங்க திரும்பி வரவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு யுதிஷ்டரே வந்து போனார். வந்து அந்த கோலம் பக்கம் அந்த தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு போனார். வந்து ஜிஸ்கா ஜல் பீக்கர் உஸ்கே சாரோம் பாயி மிருத்துசே படே ஹுயேத்தே அவங்க 4 பேரும் வந்து இறந்து போய் விழுந்து கிடக்காங்க. வந்து தேக்கர் யுதிஷ்டர் சவுங்கு படே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். வந்து असह्य शोक के कारण उनकी आंखों से आंसू बह चले और வந்து சோகமாயிட்டார். வந்து அசாஹிய ஷோக்கு காரணம் உனக்கு ஆங்கோ சே ஆன்சு பஹ ரஹி சலே அழுக தொடங்கிட்டார். வந்து கண்ணிலேயும் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு குछ தேரியும் விலாப் करने के बाद ஐயோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு युधिष्ठिर ने जरा ध्यान से भाइयों के शरीरों को देखा और आपसे कहने लगे. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு அவங்களோட தம்பிங்களுடைய உடம்ப வந்து செக் பண்ணார். வந்து செக் பண்ணோடனே ஆப்ஸே कहने लगे தனக்குள்ள தானே பேசி கொண்டு இருந்தார். யா தோ கோய் மாயாஜால் சா லக்தா ஹை இது பார்க்க மாயாஜாலம் போல தெரியறது. வந்து ஆஸ்பாஸ் ஜமீன் பர் கிசி சத்ரு கே பாவ் கே நிஷான் பி தோ நசர் நஹி ஆ ரஹே ஹை. ஏன்னா வந்து இங்கே வந்து சத்ருக்களோ இல்லை வந்து வேற யாராவது வந்து இவங்களை வந்து ஏதாவது பண்ணிட்டு போனாங்களான்னா அங்கே கால் அடையாளம் கூட கால் நட பாதையோடைய அடையாளம் கூட தெரியல. ஸோ யாருமே கிடையாது. ஹோ சக்தா ஹை கி யபி துரியோதன் கா பி கோய் ஷடயந்திர ஹோ ஒருவேளை துரியோதனை ஏதாவது வந்து பண்ணிட்டானா. சம்பவம் ஹை பானிமே விஷ் மிலா ஹோ ஒருவேளை சம்பவம் நான் நினைக்கிறேன் தண்ணியில் ஏதாவது விஷம் கலந்துருக்கா அப்படின்னு நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்கார். வந்து சோச்சதே யுதிஷ்டர் பி பியாஸ் சே பிரேரித்த ஹோக்கார் தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தாலாபுமே உத்தரனே லகே. சரி ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணியாக குடிப்போம்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்குறார். இத்தனையுமே வகை வாணி சுனாயிதி அதே போல் சவுண்டு வந்து கேட்டுருச்சு. வந்து யுதிஷ்டர்னே தாடு லியாக்கி கொய் யக்ஷ போல் ரஹா ஹை யாரோ யக்ஷன் வந்து கூப்பிடுறாங்க. உன்னோடனே பாத்த மான்லி அவர் போலே அவர் பேச்சை வந்து கேட்டுட்டு இது போல் வந்து சொல்கிறாரு. அப்போ பிரஷ்னக்கர் சக்தே ஹே நீங்கள் வந்து கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொன்ன உடனே யக்ஷனே கை பிரஷ்னக்கியே அநேகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டார். வந்து இவரை ஜின்கே உத்தர் யுதிஷ்டர்னே தியே அதுக்கு பதில் எல்லாமே யுதிஷ்டர் வந்து சொன்னார். வந்து கொஸ்டின் என்னன்னா மனுஷக்கா சாத் கவுன் தேத்தா ஹே மனுஷனோட யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் வந்து தைரியி மனுஷக்கா சாத்தி ஹோத்தா ஹே மனுஷன் கூட இருக்கிறது வந்து தைரியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வந்து இங்கே பாருங்கள் வந்து யக்ஷனுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு வந்து தர்மராஜன் யுதிஷ்டர். அதுக்கப்புறமா நிறைய கேள்விகள் கேட்குறாரு. வந்து அடுத்த கொஸ்டின் வந்து கவுன்சா சாஸ்திராய் எதை போல படிப்பு வந்து ஜிஸ்கா அத்தியன் கருக்கே மனுஷ புத்திமான் பந்தா ஹே எதை போல படிப்பை வந்து படித்தோம்னா அவன் வந்து புத்திசாலியாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொய்பி சாஸ்திர ஐசா நஹி ஹே அதை போல சாஸ்திரம் எதுவும் கிடையாது. மகான் லோகோங்கி சங்கதி செகி மனுஷ புத்திமான் பந்தா ஹே எப்பயுமே வந்து யோகிகளுடைய சாங்கத்தியம் அப்படின்னா பக்கத்தில் அவங்களோட வந்து சேர்ந்து இருந்தோம்னா அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுண்டோம்னா மகான்களுடைய நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுண்டோம்னா நம்ம புத்திசாலி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதில் சொல்கிறாரு. பூமி சே பாரி சீஜ் கியா ஹை பூமியை விட வந்து பலுவான பொருள் என்னது. சந்தான் கோக் மே தாரன் கர்னே வாலி மாதா பூமி சே பி பாரி ஹோத்தி ஹை. ஆக்சுவலி வந்து அம்மா வந்து குழந்தைங்களை வந்து பறி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அம்மாவுடைய பூமி பாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பூமி பாரத்தை விட அதிகமானது அந்த சோக பாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வந்து ஆகாஷ சேபி ஊஞ்சா கவுன் ஹை ஆகாயத்தை விட ரொம்ப அதிகமான உயர்ந்தது எது. ஹவா சேபி தேஜ் சல்னே வாலே பிதா ஆகாயத்தை விட உயர்ந்தது எது அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்கிறார். வந்து ஹவா சேபி தேஜ் சல்னே வாலே கவுன் ஹை அவா அந்த காற்றை விட வேகமாக ஓடுறது எது அப்படின்னு சொன்னா மனசு அப்படின்றாரு. காஸ் சேபி துச் கவுன்சி சீஜ் ஹோத்தி ஹை இந்த புல்லு விட துச்சமான ஒரு பொருள் என்னது அப்படின்னா சிந்தா கவலைப்படுறது. வந்து புல்லை விட கேவலமானது வந்து கவலை. विदेश जाने वाले का कौन साथी होता है
நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வந்து அப்போ வந்து நம்மளோட வருது யாரு அப்படின்னாக்கா படிப்பு மட்டும்தான். கர்ஹி மே ரஹனே வாலே கா கவுன் சாத்தி ஹோத்தா ஹை. வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அவங்க வந்து நம்மளோட இருக்கிறது யாரு? பத்னி. ஸோ ஒய்ஃபு தான் இருப்பாங்க வந்து. மரணாசன் விருத்துக்கா மித்ர கவுன் ஹோத்தா ஹை. ஒரு இறந்து போன வயதானவர் இருப்பாங்க, இறந்து போகிறதுக்கு ரெடியாக இருப்பார் வந்து. அந்த வயதானவருக்கு வந்து துணையாக இருக்கிறது ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து அவர் இறந்து போகிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னான்னா தானம். கியோங்கி ஏன்னா வந்து எதனாலனா வஹி மிருத்யுக்கே பாத் அகேலே சல்னே வாலே ஜீவுக்கே சாத் சாத் சல்தா ஹை. ஆக்சுவலி வந்து நம்ம இறந்து போனாலும் வந்து நம்மளுடைய பின்னாடியே வருது வந்து நம்மளுடைய தான தர்மங்கள் மட்டும்தான் வந்து. நம்ம இறந்து போனாலும் நம்மளை பற்றி சொல்லப்படுது வந்து தான தர்மம், நம்ம செஞ்ச தான தர்மங்கள் மட்டும்தான். பர்த்தனுமே சப்சே படா கவுன்ஸா ஹை. பாத்திரங்களில் வந்து அதிகமான பாத்திரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூமி ஹி சப்சே படா பர்த்தன் ஹை. பூமி தான் பெரிய பாத்திரம். ஜிஸ்மே சப் குச் சமா சக்தா ஹை. இதுக்குள்ளே வந்து எல்லாமே அடங்கும் வந்து அப்படின்றாங்க. சுக்கு கியா ஹை. சுகம் அப்படின்னா என்னது? சுக்கு வ சீஜ் ஹை. அது வந்து ஒரு பொருள். ஜோ ஷீல் ஒரு சச்சரித்திர பர் ஸ்தித் ஹை. ஷீலம் அப்புறமா வந்து சச்சரித்திரனா நம்மளுடைய ஒழுக்க குணங்களோட அது வந்து சேர்ந்தது. சுக்கு கியா ஹை. சுகம் அப்படின்னா என்னது வந்து சாரி सुख वह चीज है जो शील और सच्चरित्र पर स्थित है. किसके छूट जाने पर मनुष्य सर्वप्रिय बनता है. எதை வந்து விட்டுறணும் அப்போ தான் வந்து மனுஷங்களுக்கு வந்து எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா அகம்பாவுக்கே சூட் ஜானே பேர். அகம்பாவத்தை வந்து விட்டு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து. கிஸ் சீஜுக்கே கோ ஜானே சே துக் நஹி ஹோத்தா ஹை. எது வந்து கிஸ் சீஜுக்கே கோ ஜானே சே எதை வந்து எந்த பொருளை வந்து நம்ம வந்து தொலைத்தோம்னா நமக்கு வந்து கவலைன்றது வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. குரோதுக்கே கோஜானே சே. நம்ம கோவத்தை வந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வந்து நமக்கு வந்து எந்த விதமான துக்கமும் வராது வந்து. ஸோ किस चीज को गंवाकर मनुष्य धनी बनता है. எந்த பொருளை வந்து வாங்கிட்டு மனுஷன் வந்து பெரிய பணக்காரனாகாம் அப்படின்னு சொன்னோன்னா எதை வந்து அதிகமாக வந்து ஆசைப்படுறது வந்து மனுஷனுக்கு ஆசை ஜாஸ்தி வந்து லாலச்சுக்கோ ஆசைப்படுறதுனால வந்து நம்ம பெரிய பணக்காரங்களான இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய பெரிய ஆளாக வரணும் இப்படிலாம் வந்து நம்ம வந்து அதிகமாக ஆசை பண்ணுறதுனால நம்ம வந்து அதிகமாக பணக்காரனாகிறோம். சம்சாரமே சப்சே படே ஆச்சரியக்கி பாத் கியா ஹை. உலகத்திலேயே வந்து ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு கேட்டோன்னே हर रोज आंखों के सामने कितने ही प्राणियों को मृत्यु के मोह में जाते देखकर भी बचे हुए प्राणी जो यह चाहते हैं कि हम अमर रहें यही महान आश्चर्य की बात है. இங்கே பாருங்க வந்து எவ்ரிடே வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து எத்தனையோ உயிர்கள் வந்து இறந்து போயிடுறது வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து எத்தனையோ உயிரணுக்கள் வந்து பிறக்குது வந்து. ஸோ இது போல் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் வந்து நம்மளுடைய கண்ணு முன்னாடி தெரியுது ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து. இசி பிரகார் ஏன்னா வந்து முதல் நாள் வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஒரு மனிதர் வந்து நல்ல மனுஷர் வந்து அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து மறுநாள் பார்த்தோன்னா அவர் இறந்து போன செய்தி வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ ரொம்ப சோகமாயிடுவோம் வந்து. ஸோ அதுபோல் வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அது இது பண்ணி இறந்துருவாங்க வந்து. சாயந்தரம் பேசிகிட்டு இருப்பாங்க வித்தின் 1 hour வந்து அவர் வந்து காலமாக இருப்பார் வந்து. ஸோ இது போலெல்லாம் வந்து நிறைய எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும். அது எல்லாமே வந்து கேட்கும்போதோ பார்க்கும்போதோ நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இசி பிரகார் யக்ஷனே கை அந்நிய பிரஷ்னபி கியே. அதே போல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டார் வந்து. கேட்டதுக்கு யுதிஷ்டர்னே உன் சப்கே டீக் உத்தர் தியே கரெக்டாக பதில் சொன்னார் வந்து. अंत में यक्ष बोला राजन मैं तुम्हारे मृत भाइयों में से एक को जीवित कर रहा हूँ. சரிப்பா நீ உங்கள் தம்பிங்க இறந்து போயிட்டாங்களவா அவங்கள வந்து ஒருத்தரை வந்து நான் வந்து காப்பாற்றுவேன் ஓகேவா. தும் ஜிஸ் கிசி கோபி சாஹோ உனக்கு யார் பிடிக்கும் அவங்கள வந்து சொல்லு நான் வந்து அவங்கள காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். வா ஜீவித் ஹோ ஜாயேகா அவங்க வந்து உயிரோடு எழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். யுதிஷ்டனே பல்பர் சோச்சாக்கி நான் ரொம்ப நேரம் யோசிச்சு கிசே ஜீவித் கராவும் யாரை வந்து உயிரோட வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு தோடி தேர் ருக்குக்கர் கொஞ்ச நேரம் ஆன உடனே போலா மேரா சோட்டா பாய் நகுல் ஜி விட்டே என்னுடைய சின்ன தம்பி வந்து நகுலன் வந்து
உயிரோட வேணும் அப்படி சொல்லிட்டு சொல்றார் வந்து युधिष्ठिर के इस प्रकार बोलते ही यक्ष ने सामने प्रकट होकर पूछा என்னது नकुलन வேணுமா எனக்கு புரியவே இல்லையே युधिष्ठिर 10,000 हाथियों के बल वाले भीमसेन को छोड़कर तुमने नकुल को जीवित करवाना क्यों ठीक समझा சரிப்பா உனக்கு வந்து உன் தம்பி வந்து பீமன் தானே யானைகள் 10 யானைகள் பலமுள்ள பீமனை விட்டுட்டு நீ ஏன் வந்து நகுலனை வந்து சூஸ் பண்ணுற நகுலனை வந்து உயிரோட கொடுங்க அப்படி சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து அது டவுட்டோட கேட்குறாரு युधिष्ठिर ने कहा युधिष्ठिर வந்து சொல்றாரு यक्षराज मैंने जो नकुल को जीवित करवाना चाहा वह सिर्फ इसी कारण के मेरे पिताजी को 2 पत्नियों में से माता कुंती का बचा हुआ एक पुत्र तो मैं हूँ मैं चाहता हूँ कि माता माद्री का भी एक पुत्र जीवित हो उठे ஆக்சுவலி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாண்டுராஜருக்கு வந்து 2 ஒய்ஃப் வந்து ஒருத்தவங்க வந்து குந்தி புத்திரர் நெக்ஸ்ட் வந்து குந்தி நெக்ஸ்ட் வந்து மாதிரி ஸோ இங்கே 2 பேரில் வந்து குந்தி புத்திரரான நானும் அதுக்கப்புறமா மாதிரியுடைய புத்திரர்களில் வந்து பெரிய பையன் வந்து நகுலன் வந்து உயிரோடு இருந்தால் போகிறோம் ஸோ அதனால் வந்து நான் வந்து சமமான ஒரு இதில் தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறார் வந்து சமமான நியாயத்தை தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்கிறார் अतः हो उठे जिससे हिसाब बराबर हो जाएगा दैट मीन्स கணக்கு வந்து சரி வரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் अतः आप कृपा करके नकुल को जीवित कर दे சரி நீங்கள் வந்து எங்கள் தம்பிங்களில் வந்து ஒருத்தரை வந்து உயிரோடு காப்பாற்றுறேன்னு சொல்கிறீங்களவா நகுலனை காப்பாற்றுங்க அப்படி சொன்ன உடனே பக்ஷபாத்த சே ரஹித் மேரே பியாரே புத்திர பக்ஷபாத்தமே இல்லாமல் நடந்துக்கிற என்னுடைய பிரியமான புத்திரரே அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் துமாரே சாரோ மிஹி பாயி ஜி விட்டேன் உன்னுடைய 4 அண்ணன் தம்பிங்களும் உயிரோட ஏஞ்சி வருவாங்க யக்ஷனே வரதியா யக்ஷன் வந்து வரம் கொடுத்தாரு உன்னோட युधिष्ठिर के सद्गुणों से मुग्ध होकर उन्हें छाती से लगा लिया அவரை வந்து கட்டி அணைச்சிருந்தாரு அவர் ஆசீர்வாத தேத்தே हुए அவர் வந்து ஆசீர்வாதத்தை வந்து கொடுத்துட்டு कहा 12 बरस के वनवास की अवधि पूरी होने में உனக்கு வந்து 12 வருஷம் வந்து வனவாசம் பூர்த்தி அடைய போகிறது வந்து அப் थोड़े ही दिन बाकी रह गए हैं கொஞ்ச நாள் தான் இருக்குது வந்து 12 मास तक 12 மாசமும் जो तुम्हें अज्ञातवास करना है நீ வந்து ஒரு 12 மாதம் வந்து அஜ்ஞாத்தவாசம் தட் மீன்ஸ் அஜ்ஞாத்தவாசம் அப்படின்னா யாருக்கும் கண்படக்கூடாது வந்து தெரியவே கூடாது வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்காங்கனோ இல்லை வந்து அவங்க வந்து எந்த இடத்துல மறைஞ்சு இருக்காங்கனோ தெரியக்கூடாது வந்து கௌரவர்களுக்கு வந்து தெரியக்கூடாது கௌரவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள மறுபடியும் வந்து வனவாசத்துக்கு 12 வருஷம் அதுக்கப்புறம் அஜ்ஞாத்தவாசம் நம்ம வந்து ஆயுஷே முடிஞ்சிரும் வந்து ஸோ இதை போல் வந்து தண்டனை வந்து கிடைக்கும் அப்படி சொன்னோடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க 12 மாதம் வந்து யாருக்கும் தெரியாமல் அஜ்ஞாத்தவாசத்தை வந்து பண்ணுறாங்க வந்து வஹபி சஃபலதாசே பூரா ஹோ ஜாயேகா அது கூட நீ வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் துமே और तुम्हारे भाइयों को कोई भी नहीं पहचान सकेगा எந்த காரணத்து கொண்டு உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது வந்து உங்கள் அண்ணன் தம்பிங்களை तुम अपनी प्रतिज्ञा सफलता के साथ पूरी करोगी நீ உன்னுடைய நிறைய பிரதிஜை எல்லாமே பண்ணியிருக்க வந்து நிறைய பேர் கௌரவர்களை வந்து யுத்தத்தில் வந்து தோக்கடிக்கிற அப்படி சொல்லிட்டு அது எல்லாமே நிறைவேறும் இதனா காக்கர் தர்மதேவ அந்தர்தான் ஹோகையே அவங்க வந்து டெஸ்ட் பண்ண வந்ததே யக்ஷர் ரூபத்தில் வந்ததே வந்து அவங்க அப்பா தான் வந்து தர்மர் வந்து தர்மா மகாத்மார் வந்து வந்தார் வந்து नेक्स्ट வந்து वनवास की कठिनाइयों पांडवों ने धीरज के साथ जेल ली சரின்ட்டு வனவாசத்தை வந்து முடிச்சிட்டாங்க வந்து தைரியமாக முடிச்சிட்டாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சாங்க வந்து अर्जुन इंद्रदेव से दिव्यास्त्र प्राप्त करके वापस आ गया दिव्यास्त्रத்தை வந்து அடைந்தார் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து வந்து नेक्स्ट भीमसेन ने भी சுகந்தித் फूलों वाले सरोवर के पास சுகந்தித் தட் மீன்ஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்கல்லவா யார் திரௌபதி கேட்குறாளவா பூவை பறிச்சிட்டு வர சொல்லி அதே போல் பூ பறிக்கிறதுக்காக போகும்போது ஹனுமாரோடைய தரிசனம் கிடச்சிது வந்து யாருக்கு பீமசேனருக்கு வந்து ஆலிங்கன் பிராப்து கர்க்கே 10 गुना அதிக சக்திசாலி हो गया था அது தவிர வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து 10 யானை பலம் இருக்குது வந்து அவர் ஆஞ்சநேயர் வேற வரம் கொடுத்துருக்காரு ப்ளஸ் வந்து அவர் வந்து கட்டி அணைத்த உடனே அவருடைய சக்தி நிறைய சக்தியும் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கு வந்து யாருக்கு பீமசேனருக்கு மாயாவி சரோவர் के पास युधिष्ठिर ने स्वयं धर्मदेव के दर्शन किए மாயாவி சரோவரத்துக்கிட்ட வந்து யுதிஷ்டருக்கு வந்து அவ அப்பா வந்து தர்மதேவரே வந்து தர்சனம் கொடுத்தார் வந்து கலே மில்னே கா சௌபாகிய பிராப்துக்கார் லியா தா அவங்க வந்து கட்டி பிடிச்சார் வந்து
वनवास की अवधि पूरी होने पर वनवासத்தை வந்து பூர்த்தி பண்ணாங்க வந்து युधिष्ठिर ने ब्राह्मणों की अनुमति लेकर युधिष्ठिर வந்து ब्राह्मणர்களுடைய अनुमति வந்து கேட்டுட்டு उन्हें और अपने परिवार के अन्य लोगों से कहा कि वे नगर को लौट जाए சரி சொல்லிட்டு வந்து அவங்க வந்து நகரத்துக்கு வந்து திரும்பி போறாங்க வந்து और वह खबर उड़ गई कि पांडव हम लोगों को आधी रात में सोया हुआ छोड़कर ना जाने कहाँ चले गए ஆக்சுவலி வந்து நடுராத்திரியில் வந்து மக்களை வந்து இருக்க சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில் போயிடுவாங்க வந்து 5 பேரும் கிளம்பிடுவாங்க என் சுன்கர் லோகோங்கோ படா துக் ஹுவா ராத்திரி எங்கே போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இது பாண்டவ் இந்த பக்கம் பாண்டவர்கள் வந்து वन में एक एकांत स्थान में बैठकर आगे के कार्यक्रम पर सोच विचार करने लगे நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அஜ்ஞாதவாசத்தில் என்ன பண்ணணும் எங்கே போகணும் அப்படின்றது युधिष्ठिर ने अर्जुन से पूछा युधिष्ठिर வந்து அர்ஜுனர் கிட்ட கேட்டாரு अर्जुन बताओ कि यह 13वां बरस 13வது வருஷம் வந்து किस देश में और किस तरह बिताया जाए எதை போல வந்து நம்ம வந்து காலத்தை ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு கேட்கிறார் வந்து அர்ஜுனர் வந்து अर्जुन ने जवाब दिया अर्जुनर வந்து பதில் கொடுக்குறாரு महाराज इसमें संदेह नहीं है कि இதில் சந்தேகம் வேண்டாம் हम 12 महीने बड़ी सुगमता के साथ इस प्रकार बिता सकेंगे कि जिसमें किसी को भी हमारा असली परिचय प्राप्त ना हो सके ஆக்சுவலி வந்து நம்ம வந்து 12 வருஷமும் நம்ம வந்து இந்த இதில் இருந்தோம் வந்து காட்டுப்பகுதியில் இருந்தோம் ஆனால் யாருக்குமே நமக்கு வந்து நம்மளுடைய இது தெரியாது வந்து ஸோ அச்சா यही होगा कि हम सब एक साथ ही रहें நம்ம எல்லாருமே ஒன்றாக இருப்போம் வந்து கௌரவோं के देश के आसपास पांचाल मत्स्य वैदेह बाल्हिक दसार्न शूरसेन मगध आदि कितने ही देश हैं इसमें आप जिसे पसंद करें இந்த தேசங்களில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு வந்து वहीं जाकर रह जाएंगे அந்த இடத்துல நம்ம இருப்போம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க यदि मुझसे पूछा जाए तो मैं कहूँगा कि मत्स्य देश में जाकर रहना ठीक होगा मत्स्य தேசத்துக்கு போனோம்னா நல்லது நடக்கும் ஏன்னா இஸ் தேஷ் கே ஆதிஷ் ராஜா விராட் है இந்த ராஜ்யத்துக்கு ராஜா வந்து விராட்டர் வந்து இது விராட் நகர் बहुत ही सुंदर और समृद्ध है நல்ல அழகாக இருக்கும் வந்து அந்த ராஜ்யம் வந்து ரொம்ப அழகான ஒரு ராஜ்யம் வந்து मेरी तो ऐसे ही राय है आगे आप जो उचित समझे நம்ம அங்கே இருந்தோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்கும்னு நினைக்கிறது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் युधिष्ठिर ने कहा மத்ஸ்யாதிபதி ராஜா விராட் படே சக்தி சம்பன்ன है நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து ரொம்ப அதிகமான சக்தி உள்ள ராஜான்னு दुर्योधन की बातों में भी वह आने वाले नहीं है दुर्योधन ஏதாவது சொன்னா கூட அவர் வந்து கூப்பிட்டாலும் வரவே மாட்டார் வந்து अतः ராஜா விராட் கே யஹா சிப்கர் ரஹ ஜாயே ஸோ நம்ம விராட்ட மகாராஜா கிட்ட வந்து நம்ம வந்து தங்கி நம்ம காலத்தை ஓட்டினோம்னா இந்த 13வது வருஷம் அஜ்ஞாத வாசத்தை ஓட்டிட்டோம்னா நம்ம வந்து நம்மளுடைய பிரதிஜ்ஞை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க வந்து தேங்க்யூ வெரி மச்